ஹாய் ஆல், இது ஒரு ஆஃப்டர்நூன் vlog. பிரியாணி பண்ணிடலான்ட்டு பிளான். ஸோ அதுக்கு எல்லாமே நறுக்கி வச்சுட்டு சிக்கன் கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு 65க்கு பெரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு கொஞ்சமாக அரிசி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சைடில் வந்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு வடி பிரியாணி தான் பண்ணுவேன். ஊற வச்ச அரிசியை வந்துட்டு லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலாவோட போட்டு தம் வச்சிருவேன். இப்படி பண்ணுறப்போ அரிசி ரொம்ப உடையாம நல்லா நீளமாக அப்படியே உதிரி உதிரியாக வரும் அப்படின்ட்டு இப்பெல்லாம் இப்படியே பண்ணிடுறேன். இந்த வடி பிரியாணியே பண்ணிட்டு ரெகுலர் ஃபார்மேட்டில் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதா, அதனால அது பண்ணுறதுக்கே பயமா இருக்கு. எப்பயாவது அது மாதிரி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு பழையபடி பிரியாணி பொங்கல் ஆயிருமோ அப்படிங்கறதுனால இப்ப இதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. சாதம் ஒரு அடுப்புல, பிரியாணி ஒரு அடுப்புல ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு குக்கும்பர் ரைத்தா பண்ணிடலான்ட்டு அதுக்கு நேரக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 65 மேரினேட் பண்ணி ஒரு சைடா வச்சுட்டேன். அது வந்துட்டு சாப்பிட போற நேரத்துல சூடா பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சாப்பாடு எல்லாம் ரெடி. நம்ம வீட்டுல இன்னைக்கு என்னன்னா சிக்கன் பிரியாணி, 65, அதுக்கப்புறம் குக்கும்பர் ரைத்தா, நாட்டுக்கோழி உப்பு கறி வறுவல், அதுக்கப்புறம் அம்மா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருந்த கத்திரிக்காய் பொரியல். செம்மையா வெளுத்து வாங்கியாச்சு. இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு vlogல பார்க்கலாம். டாடா.